பாருங்க கஜூர் செடி. இது ஸ்னேக் பிளான்ட்டுன்னுவாங்க. பாருங்க கத்தாழை, இதுவும் அதே மாதிரி தான். இது ஒரு வகை செடி பாருங்க, கத்தாழை செடி. அது இது பாருங்க முருங்கை மரம். இது முருங்கை. இது வந்து துணுத்தி பச்சைல சொல்லுவாங்க. அது பாருங்க, இது கத்தாழை. இது துணுத்தி பச்சைலையும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் கீழே நெல் இருக்குது, கத்தாழை இருக்குது. இது அவ்வளோ மெடிசன் தான். கேன்சர்காரங்களுக்கு அவ்வளோ நல்லது இந்த கத்தாழை. இந்த சோத்து கத்தாழையும் சரி, இந்த கத்தாழையும் சரி, இந்த நித்திய கல்யாணியும் சரி, இது வந்து கேன்சர்காரங்களுக்கு அவ்வளோ நல்லது. இந்த கத்தாழையும் சரி, இது மேலே தோலை உரிச்சிட்டு உள்ளுக்கு இருக்கும் ஜல்லி எடுத்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இதில் ஒரு பழம் வரும், அந்த பழத்தை தோலை சீவிட்டு உள்ளுக்கு இருக்கிற பழத்தை சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது கேன்சர்காரங்களுக்கு. இது அவ்வளோ பெஸ்ட் மருந்து. இது பாருங்க, இங்கே ஒரு இழந்த மரம் இருக்குது, இங்கே ஒரு பூச்செடி, நித்திய கல்யாணி பாருங்கள், மாடலாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? வாங்க. துணுத்தி பச்சலை சுகர்காரங்க டெய்லி காலையில் ஒரு 2 இனுக்கு பிடிங்கி சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தாங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையை காய வச்சு பொடி பண்ணி நாங்களாம் டீ போட்டு குடிக்கிறோம். நான் இங்கே அரபிங்க எல்லாருமே டீ போட்டு குடிக்கிறாங்க. பிஸ்மில்லா, நீங்களும் முருங்கை இலையை காய வச்சு டீ போட்டு குடிங்க, சரிங்களா?